ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய நாள் வணக்கங்கள். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு நற்செய்தியின் 11ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி எடுக்கப்படுகின்றது. மேலும் இயேசு கூறியதாவது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிது. கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது சுமையின் வாழ்வு, சிலுவையின் வாழ்வு. ஆனாலும் இயேசு எங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், தேற்றரவு தருவார், எங்களை சாந்தப்படுத்துவார். அந்த நுகம் எங்களை அழுத்தாது, அந்த சுமை எளிதானது. இதன் பொருட்டு, இதன்பால், இயேசுவின் பால், கடவுளுக்காக, பிறருக்காக சுயநலமின்றி பிறர் சிநேகத்தோடு பிறர் அன்புக்காக நான் கடவுள் தந்தவற்றை சுமக்கின்ற பொழுது, இயேசுவுக்குரியவற்றை என்னுடைய நுகமாக்கி கொள்ளுகின்ற பொழுது, என்னுடைய அந்த நுகம் அழுத்தாது. இயேசுவின் பெயரால் அல்லது இயேசுவுக்காக நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற தாங்கிக் கொள்ளுகின்ற சுமையூட்டப்படுகின்ற ஒன்றும் எனக்கு அழுத்தத்தை தராது. கடவுளின் பெயரால் அல்லது கடவுளுடைய மக்களுக்காக நான் சுமைகளை எனதாக்கி கொள்ளுகின்ற பொழுது, தாங்குகின்ற பொழுது, அல்லது வலிந்து முன்வந்து நானாக விரும்பி வாலண்டரலி நான் அந்த சுமையை ஏற்கின்ற பொழுது, அது எனக்கு சுமையாக தோன்றாது. இது இயேசுவினுடைய இனிய பாடம். கடவுளோட நாமம் சொன்னால் எனக்கு எல்லாம் சுகம். இயேசுவின் நாமம் இனிமையை தரும். இயேசுவினுடைய இரத்தத்தினால எனக்கு எல்லாம் ஜெயம், வெற்றிக்குரியது. அன்பார்ந்தவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்று இயேசு விളിக்கின்றார். யார் இந்த சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள்? மனித வாழ்வு என்பது பலவீனம் நிறைந்த வாழ்வு. மனித வாழ்வு என்பது துயருறுதல்களுக்கும் துன்பங்களுக்கும் உரியது. இந்த மனித வாழ்விலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது விமோசனத்தையும் சுபீட்சத்தையும் இரட்சணியத்தையும் தரக்கூடிய ஒன்று. அவை கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஒன்று விமோசனத்தையும் சுபீட்சத்தையும் இரட்சணியத்தையும் தரக்கூடிய ஒன்று என்ற உறுதி எங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது, அந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் பரமதிருத்துவத்தின் நாமத்தில் உள்வாங்கப்படுகின்றோம். இவ்வாறு உள்வாங்கப்படுபவர்களை பார்த்து இயேசு சொல்லுவார்: உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று. அதே இயேசு சொல்லுகின்றார்: சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்று எங்களை விളിக்கிறார். நாங்கள் எங்களோட மனித கிறிஸ்தவ வாழ்க்கையில் சமூக வாழ்வு, கணவனாக மனைவியாக, ஏன் சில வேளைகளில் என்னுடைய மனைவி எனக்கு சிலுவையாக மாறுவதுண்டு, என்னுடைய கணவன் எனக்கு சிலுவையாக மாறுவதுண்டு. இன்னும் சில வேளைகளில் நானே எனது கணவனுக்கு சிலுவையாக மாறக்கூடும், அல்லது நானே எனது மனைவிக்கு சிலுவையாக மாறக்கூடும். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வாழ்வின் சுமைகளாக கூடும், அல்லது என்னுடைய பெற்றோர் குறிப்பாக அவருடைய வயோதிபத்திலே எனக்கு பெரும் சுமையாக மாறக்கூடும்.
நாங்கள் பல தடவைகளில் எங்களுடைய இயலாத்தன்மைகளில் இல்லாமைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அல்லது எங்களுடைய பிறருடைய ஏவுதல்களினால் தூண்டுகளினால் ஐயோ நீங்கள் எனக்கு பெரிய சுமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு பெரிய துன்பமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு இடரலாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் மனம் விதும்பி வார்த்தைகளை கொட்டியதுண்டு. பெற்ற பெற்றோரை பார்த்து அல்லது நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து, கட்டிய கணவனை பார்த்து, உற்ற மனைவியை பார்த்து நாங்கள் இதை சொன்னதுண்டு. அப்போ எங்களோட வாழ்க்கையில் இந்த பெரும் சுமை என்பது வாழ்வின் நோவுகள், எங்களுடைய இல்லாமைகள் இயலாமைகள் அல்லது துயருறுதல்களினால் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு உரிய அந்த நீதி நேர்மை உண்மை சத்தியத்துக்காக அவர்கள் வாழுகின்ற பொழுது, அந்த உண்மைத்துவ நேர்மைத்துவ சத்தியத்துக்கான அந்த நீதியின் வாழ்வுக்குள்ள நாங்கள் வளருகின்ற பொழுது நாங்களும் பல்வேறுபட்ட சவால்களையும் அச்சுறுத்தலையும் இடர்களையும் நெருக்கடிகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அந்த வேளையில் தான் இயேசு சொல்லுவார், என்னுடைய நுகம் அழுத்தாது. இந்த நாட்களில் நாங்கள் பரவலாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இந்த ப்ரெஷர் என்று சொல்லப்படுற ஒரு வருத்தம், மன அழுத்தம், நல்ல தமிழில் சொல்லியிருக்கார்கள். நாங்கள் சின்ன தொடங்கி அல்லது எங்களோட நீண்ட கால பாரம்பரியத்தில் இந்த வேதாகமத்தில் அழுத்தாது, நுகம் அழுத்தாதுன்ற பொழுது நாங்கள் இந்த ப்ரெஷர் என்ற அந்த சொல்லை நாங்கள் இணைத்து பார்க்க தவறியதுண்டு ஆரம்ப காலங்களில் அல்லது எங்களோட சிறு பிள்ளை காலங்களில். ஆனால் இந்த ப்ரெஷர் என்றது, இந்த நுகம் அழுத்தாது என்பது நான் இயேசுவின் பெயரால் நீதியை உண்மையை சத்தியத்தை நீதியை நிலைநாட்ட முற்படுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு அழுத்தங்கள் ஏற்படும். ஆனால் இயேசுவின் நுகம் என்பதை நான் இயேசுவுடைய நாமத்தை அங்கே கொண்டு வருகின்ற பொழுது அந்த நுகம் எனக்கு அழுத்தம் தரப்போவதில்லை. அதே போன்று இயேசு சொல்லுவார், என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்து சொந்திருப்போரே என்னிடம் வாருங்கள். நாங்கள் இயேசுவிடம் தஞ்சம் போக வேண்டும், இயேசுவை தேடி செல்ல வேண்டும், இயேசுவை நாடி செல்ல வேண்டும். அல்லது இயேசுவை எங்களிடத்தில் பல தடவைகளில் எங்கள் இயலாமைகள் இல்லாமைகள் எழுந்து செல்ல முடியாத தன்மைகள், நாங்கள் துவண்டு போயிருந்த நேரங்கள், நாங்கள் நொந்து நோவுற்று வலுவிழந்து போன நேரங்களில் இயேசுவை எங்களுக்குள் வர விரும்பியதுண்டு, எங்கள் கதவை தட்டியதுண்டு, எங்கள் இதயங்களை தட்டியதுண்டு, எங்கள் மனங்களை தட்டி கொண்டே இருந்ததுண்டு. அந்த வேளைகளில் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிற இயேசுவிடத்தில் நாங்கள் போவதோ அல்லது இயேசு எங்களுக்குள் வருவதோ, நாங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி தருகின்றது. சுமை சுமந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று சொல்ல விரும்புகின்ற இயேசு, என்னை பின்பற்ற விரும்புபவர்கள் உலகை துறந்து, இந்த அழிந்து போகின்ற உலக பொருட்களை துறந்து, நாங்கள் பல்வேறுபட்ட மனித விதிப்பு வெறுப்புகளை துறந்து, நாங்கள் இந்த அழிந்து போகின்ற பொருள் சார்ந்த வாழ்வை துறந்து, நாங்கள் ஆன்மீகத்தையும் ஞான வாழ்வையும் எங்களுக்குரியதாக்குவதால் நாங்கள் இயேசுவண்டை வருகின்றோம், இயேசுவுக்குரியவர்களாகிறோம், இயேசுவிடத்திலே நாங்கள் ஆறுதல் பெறுகின்றோம், அபயம் பெற்று எங்களை அவருக்கு உகந்தவர்களாக்கி எங்களுக்குள் இயேசுவை வரவிடுவதனால் நாங்கள் இயேசுவாகின்றோம் அல்லது நாங்கள் இயேசுவோடு பயணிக்கின்றோம். அத்தகைய ஒரு வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழுகின்ற பொழுது இயேசு என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த கூற்றுக்கு நாங்களும் அர்த்தம் கொடுப்பவர்கள் ஆகின்றோம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் எங்களை படிக்க பாடம் பயில அழைப்பு விடுக்கின்றார். எங்கிருந்து? அவருடைய கல்வாரி பயணத்திலே சுமந்து கொண்டு சுமையோடு பயணித்த இயேசு இந்த மனிதாவதாரத்தை எடுத்த பொழுது எங்களுடைய பாவங்களை சுமையாக்கி கொண்ட இயேசு அந்த சுமையோடு பயணித்ததை அவை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற இயேசு சொல்லுவார். நாங்கள் தம்மிடம் வந்து
கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அவருடைய சுமை எளிதாகும் என்று சொல்லி எங்களுக்கு இலகுபடுத்தலின் வாழ்வை, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு லௌவியமும் பொருள் சார்ந்ததும் அல்ல, ஆன்மீகமும் ஞானமும் சார்ந்த ஒரு ஆவிக்குரிய இலகுபடுத்தலின் வாழ்வு. நாங்கள் பரலோகத்திற்கு மேலெழுந்து செல்வதற்கு ஆவிக்குரிய ஆவித்தன்மையிலே ஊனியல்பு சார்ந்த வாழ்வுகளை விடுத்து நாங்கள் ஆவி சார்ந்த வாழ்வுக்குள் வளர இன்றைய நற்செய்தி எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றது, எங்களுக்கு பாடம் சொல்லி தருகின்றது. இயேசு எங்களிடத்தை சொல்லுவார், நாங்கள் இந்த இறை மனித உறவோடு ஒரு வேர்ட்டிக்கல் அல்லது நாங்கள் இந்த நெடுங்கோட்டுக்குரிய ஒரு வாழ்வாக அல்லாமல் நாங்கள் ஒரு கிடைக்கோட்டிற்குரிய ஹொரிசாண்டல் வாழ்வுக்குரிய வாழ்வையும் முன்னெடுக்க இயேசு எங்களுக்கு அழைப்பு விடுப்பார். இவ்வாறு என்று சொன்னால் தம்மிடத்தில் இருந்து கனிவையும் மனத்தாழ்ச்சியையும் கற்றுக்கொள்ள சொல்கிறார். எதற்கு இந்த கனிவும் மனத்தாழ்ச்சியும்? நாங்கள் இறை மனித உறவில் நாங்கள் இயேசுவண்டை சென்று இயேசுவிடம் கற்றுக்கொள்வது ஆவிக்குரிய வாழ்வைக்குவதனால் நாங்கள் எங்களை அவருக்குரியதாக்குவது, அவற்றோடு இந்த கனிவையும் மனத்தாழ்மையையும் பெறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அயலவர்களோடு, அடுத்தவர்களோடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு, எங்களுடைய உறவுகளோடு, எங்களுடைய நட்புகளோடு, இன்னும் சிறப்பாக எங்களுடைய குடும்பத்தவர்களோடு, எங்களுடைய அன்பியம் சார்ந்தவர்களோடு, எங்களுடைய ஆலயம் சார்ந்தவர்களோடு நாங்கள் எங்கள் வாழ்வை இலகுபடுத்தி கொள்ள கனிவையும் மனத்தாழ்மையையும் இயேசுவிடமிருந்து கற்று மற்றவர்களுக்குரியதாக்கி கொள்ள வேண்டும். அதை எமதாக்கி மற்றவர்களுக்கு பகிர்வதனால் எங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு எங்களை சாந்தப்படுத்துகின்றார். அத்தகைய ஒரு சாந்தப்படுத்தலிலே நாங்களும் இயேசுவுக்குரிய நுகம் அழுத்தாத நிலையிலே, சுமை எங்களுக்கு எளிதாக்கப்பட்ட நிலையிலே நாங்களும் கனிவும் இரக்கமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இன்றைய நாளிலே சிந்திப்போம், தியானிப்போம். அதை வாழ்வாக்கி செயலாக்க அயலவரோடு அதை பலன் கொடுத்து பயன் பெறுகின்ற மக்களாக எங்கள் வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஆதாயமாக்கி கொள்ளுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.